யமுனா பெரிய பணக்கார விட்டுண்டா. நம்ம கூட யாருக்க தெரியுமா? ஏன்? உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லணும். தப்பாக நினச்சிக்கிற மாட்டேங்களே. ஏன்? அவ உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறேன். நல்ல சான்ஸ், மிஸ் பண்ணிடாத. நம்ம ரகுல்ல அவன் உங்களை நினச்சி ராத்திரி ஃபுல்லாக ராத்திரி யமுனா யமுனா யமுனான்னு வளர்றேன். மச்சான், அவ பணக்கார வீட்டு பொண்ணு, என்ன போய் எப்படிரா? ஏன்டா லவ் பண்ண மாட்டா? ஏன் லவ் பண்ண மாட்டா? ஓ மனசுலயே ஆசை உடனே சொல்லிரு, எதுக்கும் கவலைப்படாத. பயவுல ஏதோ ஒரு விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சொல்ல முடியாம பிதுங்குறியா. பார்த்தா அப்படிங்கிறியா இப்படி. எஸ், இதே யா இந்த ரியாக்ஷன் அங்கேயும் பார்த்தேன். ஃபீலிங்ஸ் இருக்கு இருக்கு இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத. வந்துட்டீங்க, 2 பேரும் சேர்ந்துட்டீங்க, ஒன்று சேர்ந்துட்டீங்க. இல்லை, எங்க விட்டு எங்கேயோ போறீங்க. ஏய், ஹலோ அண்ணே, வண்டி எங்க இருக்குன்னு தெரிஞ்சிச்சுண்ணே. எங்க? நீங்க தங்கி இருக்கிற அதே ஹோட்டல் பார்க்கிங் தான் வண்டி நிக்குதுண்ணே. டேய் டேய், நம்ம ஹோட்டல் பார்க்கிங்ல வண்டி நிக்குதா? கிளம்புடா 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 கிளம்புடா. டேய், கல்யாண வீட்டு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு வந்திருக்கேன், கிளம்புங்கடா. வண்டி இங்கே இருக்கா, கிளம்புங்க. டேய், ஏன் முன்னாடியே ஹெட்டா சுத்துறீங்க? 18 கோடிடா, 18 கோடிடா. போய் தேடுங்கடா, போய் தேடுங்கடா. என் படத்தோட ஐட்டம்ஸ் அங்கெல்லாம் இங்கேயே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். டேய், எங்க வேணாலும் வச்சுக்க. மாப்பிள்ள இந்த ஒட்டகப்பால் கிடைக்குமா மாப்பிள்ள? ஒட்டகம் பால் என்னடா, ஒட்டகமே வாங்கிடுவோம். சிங்கமே வந்துருச்சு மாப்பிள்ள. நாங்க டைகர் நான் சொன்னோம். இங்க கூட வந்தோம். சோறு போறீங்களா? அதுக்கு தான் வந்திருக்கேன். போட்டேன்டா, நம்மளை தூக்கிட்டு போக வந்திருக்காங்கடா. மாப்பிள்ள, இனிமே இங்க இருந்து நல்லா இருக்காதுடா. நீ யமுனா கூட ஸ்ட்ரைட்டா வண்டிக்கு வந்துடுறா. சரி, ஓகேடா. சரி, நீங்க வாங்கடா. சீக்கிரம் போ. டேய் மாப்ள, பேசாம சிங்கத்திட்ட போய் பணத்தெல்லாம் கொடுத்துடலாமா? ராஸ்கல், 18 கோடிடா. நாளைக்கு இந்த மக்களுக்காக ஒரு நல்ல சூப்பர் ஸ்டார், ஒரு நல்ல முதலமைச்சர் கிடைக்காம போயிடுவாங்கடா. முதல்ல கிளம்புடா. இந்த பக்கம் வாடா. போட பறங்கி மாட்டியா. யமுனா, வா போலாம். எங்க? இந்த பார், நான் வந்து கூப்பிடுற வரைக்கும் ரெஸ்டாரண்ட்லயே இரு. ரூம்க்கு வராத, புரிஞ்சா? என்ன பிரச்சனை? ஐயோ, நான் அப்புறம் சொல்றேன், வா. ஏடா, பார்க்கிங்க கேட்டா கக்கூச காமிக்கிறடா, பாடா படுத்துறீங்கடா. ஐயோ, மாப்பிள்ள நீ சரி தெரியாது. அந்த பக்கம் போட்டாரா? நீ தானே குதிக்க சொன்ன. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா. டேய், கீ போட்டியாடா? டேய், இறங்கி தள்ளுங்கடா. விட்டுட்டு போயிட்டேனா? பூச்சி மாட்டணும் பண்ணிட்டாங்க. ஏய், என்னாச்சு? வண்டி ஸ்டார்ட் ஆகலண்ணே. ஐ லவ் யூ டா செல்லம். வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு சொன்னாங்கண்ணே, அதான் தள்ளி விட்டோம். இப்படிதான் பிச்சு. டேய், எட்ரா எட்ரா வண்டி. ஏய், வா. மச்சான், போடா போடா போடா.
என்னண்ணே இது வீடு சேல்னு போட்டிருக்கு? சொல்லு. அண்ணே நீங்க கொடுத்த வீட்டை விற்பனைக்குன்னு போட போட்டு உங்க நம்பரை கான்டாக்ட்ல போட்டிருக்கானே. ஏய் மச்சான் பாத்தியா ஒட்டத்துல விரட்டாங்கடா. ஓடுடா ஓடுடா ஓடுடா. டேய் டிரைவர் கார் பார்க் பண்ணிட்டு வா, ரூம்ல இருக்கோம். டேய் பணம் வண்டிக்குள்ள தான்டா இருக்கு, பாத்துக்கங்க. யாரடா நீங்களா? உண்மையை சொல்லுங்க. காரிடார்ல உங்களை ஒரு கும்பல் துரத்துனது நான் பார்த்தேன். சொல்றீங்களா இல்ல நான் போலீஸுக்கு கூப்பிடவா? மச்சான் சொல்லு மச்சான். அது வந்து கார்ல தப்பு. சோ இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் இல்ல? என்ன பண்ண சொல்ற? கஷ்டம் அவமானம் லட்சியத்தை நிறைவேற்றுன்ற வெறி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஹே, அரசியல்வாதிங்க கணக்கில் காட்டாத பணம் தானே இது. யாரோட உழைப்பை நாங்க திருடல, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஏய் நீ என்ன நினைச்சாலும் நினைச்சுக்க போ. சுயநலமா இருந்தா மட்டும்தான் சோறு. சூழ்நிலை தெரிஞ்சிருக்கான் பாரு, அவனுக்கு தான் சந்தோஷம். நல்லவங்களா இருந்து கஷ்டப்பட்டது போதும். இறங்கிட்டோம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல. என்ன மச்சான் சொல்ற? நாங்கெல்லாம் இப்படித்தான். என்ன மச்சான் சொல்ற? கரெக்ட் தானே நான் சொல்றது? டேய் அவளுக்கு எங்கடா அதெல்லாம் புரிய போகுது? ஏண்டா அன்னைக்கு என்னமோ என்ன திருடிட்டு வந்தவன்னு சொன்னீங்க, இப்ப நீங்க பண்ண காரியத்துக்கு என்ன பேரு? காய்கறி உங்க கடைக்கு போயிருக்கியா? விலைவாசியை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? உனக்கு எங்க தெரிய போகுது? நீ பணக்கார விட்டு பொண்ணு. எங்க நிலைமையில யோசிச்சு பாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு அது தப்பு இது தப்பு இது நியாயம் அது நியாயம் இருந்தா பொழைக்க முடியாது. செத்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை, இவன் பொழைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இங்க பாரு, இதுக்கு ஒரே ஒரு வழி. இப்ப இருக்க கட்டத்தை தாண்டியாச்சுன்னா கனவுளோட எந்த ஒரு பிரச்சனையும் கிட்ட வராது. இவ்வளவு ஏன் கோவில சாமியை கும்பிட்றதுக்கு கூட குறுக்க வழியா தான் விரும்புறாங்க. வாழ்றதுக்கு எந்த வழியா இருந்தா என்ன, நடக்க ஆரம்பிச்சிடணும். நீங்க தப்பு பண்ணி தான் முன்னேறணும்னு எப்ப நினைச்சீங்களோ அப்பவே உங்களுக்குள்ள இருந்த உண்மையான ஆசை செத்துடுச்சு. நீங்க பண்றதே ஃப்ராடு. அதை நியாயப்படுத்த ஆளாளுக்கு காரணத்தை வர சொல்றீங்க. தப்பானவன் கிட்ட இருந்து தான் பணம் அடிச்சிங்க. ஆனா அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரே செகண்ட்ல பொட்டுன்னு போட்டுருவாங்க. ரகு, நீ என்ன லவ் பண்றது உண்மையா இருந்தா நான் சொல்றது கேளு. அவங்க பணம் அவங்களே போய் சேரட்டும். கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்ஷன் கிடைக்கும். அவசரப்பட வேண்டாம். இது வரைக்கும் அவங்கள தாண்டி நம்ம உயிரோட இருக்கிறதே ஒரு லக்கு தான். ப்ளீஸ்டா, நான் சொல்றது கேளுங்க.